கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக இந்த நாளில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவத்தின் பலன் என்ன. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். பாவம் என்றால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து உணர்த்திக்கிறவைகள் தான் பாவம். அது ஒரு பட்டியல் அல்ல, நாமே நிர்ணயித்துக் கொண்ட பிரமாணங்கள் அல்ல. மனசாட்சியை விட மேலாக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கண்டித்து உணர்த்துகிறவைகளே பாவம். இந்த பாவத்தின் பலன் என்ன? முதலாவது, பாவம் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவகுமாரனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிறுத்தப்படுவோம். அப்பொழுது ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 3 காரியங்களை பிரதானமாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. முதலாவது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது, பட்சபாதம் இல்லாமல் அவனவருடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்லுகின்றார். கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு. 3வது, சகல எண்ணங்களையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சிந்தைகளிலே சுத்தம் வேண்டும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். அப்படினால் எண்ணங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள் இவைகளிலே செய்யும் பாவங்கள் எல்லாமே நியாய தீர்ப்புக்கு முன்னால் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவற்றுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது, பாவம் அடிமைப்படுத்தும். நிறைய பேருக்கு நாம் பாவத்திற்கு அடிமை என்ற உணர்வே கிடையாது. ஆனால் தேவகுமாரன் சொல்லுகின்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தருகிற தேவகுமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு மாம்சத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற கட்டளை ஏதும் இல்லை. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சிலர் சொல்வார்கள், நாம் மாம்சத்துல தானே இருக்கோம், எனவே சில ஆசாபாசங்களுக்கு நாம் செவி கொடுத்துத்தானே ஆக வேண்டும். இல்லை, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இன்னதை செஞ்சாதான் பிழைப்பீர்கள் என்று எந்த கடனும் கிடையாது. ஆவியினாலே சரீரத்தின் தீய செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பவரை நாம் பற்றி கொண்டால் அவராலே விடுதலை பெறுகிறோம். 3வது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும். நீதிமொழிகள் 5:22, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படி இல்லாதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. சங்கீதம் 51:3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. 4வது, பாவம் தேவ கோபாக்கினியை குவிக்கிறது. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாளிலே கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. சங்கீதம் 7:11-12, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். தேவன் பாவத்தை தண்டிக்க எத்தனமாயிருக்கிறார். மனம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசி வரை மனம் திரும்பாமற் போனால் மரணாயுதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஒவ்வொரு நாளும் பாவத்தை கணக்கு வைத்திருக்கிறார். பாவம் சேர்ந்து கொண்டே போகிறது. தேவ கோபாக்கினை குவிந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் அதை வெளிப்படும் போது முழுமையான தண்டனையை பெற்றுத்தரும். இதுதான் பாவத்தின் பலன். 5வது, பாவம் மரணத்தை கொண்டு வரும். யாக்கோபு 1:15, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் ஆவிக்குரிய ஒரு மரணம். ஒருவர் சொன்னார், எல்லாரும் மரணம் அடைகிறார்களே, எல்லாரும் பாவம் செய்ததனால் தானே மரணம் அடைகிறார்கள். அப்படியானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது தானே? இல்லை, இது அந்த மரணத்தை மட்டும் குறிக்காது.
சரீரத்துக்கு ஆண்டவர் நியமித்த நியமமே மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அது மண்ணுக்கு திரும்புவது வேறு. மண்ணுக்கு திரும்பும் என்பதாக மனிதன் செய்த எல்லாவற்றுக்கும் அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் நினைவுகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி கணக்கு ஒப்புவிக்கும் போது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் சொல்லுகிற அந்த மரித்தவர்கள் யார்? அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனா பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறார்கள். அவர்கள் தேவகுமாரன் சத்தத்தை கேட்கும் போது மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு அவர்கள் பிழைக்கின்றார்கள். பாவத்தின் 5 பலன்களை பார்த்தோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் பாவத்தின் 5 பலன்களிலும் இருந்து நாம் விடுதலையாகி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவகுமாரனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக வந்து அவருடைய வெளிச்சத்திலே நாம் பாவி என்று உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி அவரிடத்திலே அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் அவர் பாவங்களை மன்னித்தார் என்ற சந்தோஷம் பரலோகில் இருந்து நம்ம உள்ளத்திலே ஊற்றப்படுகிறதாம். என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று ஒரு பக்தன் பாடுகின்றார். மன்னித்து விட்டாரே என்று பாடுகிறார் என்றால் அவருக்கு அது எப்படி தெரியும்? நமக்குள்ளே தேவ ஆவியானவர் பாவத்தை மன்னித்தேன் என்ற சந்தோஷத்தை தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளும் வரை பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 2 நாட்கள் அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பாவம் அடிமைப்படுத்தும், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவம் நியாய தீர்ப்பை கொண்டு வரும், பாவத்தின் சம்பளம் மரணம். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினீரே. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த நாளிலும் புதிய கிருபைகளை தந்தருள வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.